ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஜாவாவோட பேசிக்ஸ் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். பட் ரியல் ப்ரோக்ராமிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்கள் கோடை திங்க் பண்ணணும். அதாவது ஒரு ஹியூமன் மாதிரி டிசிஷன் மேக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் ஒரு லைன் ஆஃப் கோட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், எப்போ எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்ற டெசிஷனை அதுவே டைனமிக்காக மேக் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வாட் இஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்க இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். What is control flow statements? Java provides statements that can be used to control the flow of Java code. அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஜாவாவோட எக்ஸிகூஷன் ஃப்ளோவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் ஆஃப் கோட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், எப்போ எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு லைன் ஆஃப் கோட் நமக்கு எத்தனை டைம் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். பை டிஃபால்ட் ஜாவா ஃபாலோஸ் டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூஷன். டிஃபால்ட்டாக நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா டாப் டு பாட்டம் எக்ஸிகூஷன் ஆர்டர் தான். அதாவது மெயின் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணி லைன் பை லைனாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் நம்ம சொல்கிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோவில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், தேர்ட் ஒன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் ஈச் லூப் இருக்குது. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் ஒன்று நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்? டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிசைட் விச் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் அண்ட் வென். அதாவது ஒரு லைன் ஆஃப் கோட் நமக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், எப்போ அதை நமக்கு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ண முடியும். இட் எவாலுவேட் தி பூலியன் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை நமக்கு எவாலுவேட் பண்ணோம். அது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு லைன் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை ஸ்கிப் ஆகணுமா அப்படின்றத டிசிஷன் ஆட்டோமேட்டிக்காக அது மேக் பண்ணிக்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இஃப் இட் ரைன்ஸ் டேக் அம்பர்லா, எல்ஸ் கோ நார்மலி. அதாவது மழை வந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துகிட்டு இல்லைன்னா நார்மலாக போ அப்படின்றத சொல்கிற மாதிரி. டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் டைப்ஸ் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். தி இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் ஒன்லி இஃப் எ கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஃப் அப்படின்றது இருக்கும். இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆனுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இங்கே பிளாக் ஆஃப் கோட் அப்படின்றது ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ்ல இருந்து க்ளோஸ் கர்லி பிரேஸ் வரைக்கும் நீங்கள் இது உள்ள எத்தனை லைன் ஆஃப் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், நியூவில் கிளாஸு. இங்கே நான் இஃப் எக்ஸாம்பிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். என்ன கிளாஸ் நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இஃப் எக்ஸாம்பிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கே மெயின் மெத்தட் டிக் கொடுத்துருங்க, டிக் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கே என்ன பண்ணுற பாருங்க, இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் 20 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஃப் இங்கே வந்து நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றத கொடுக்குறேன். ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ்லேருந்து இந்த க்ளோஸ் கர்லி பிரேஸ் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இது உள்ள நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் இங்கே வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றத செக் பண்ணும். இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 20 அப்படின்றது இருக்கா, 20 கிரேட்டர் தென் 18 அப்படின்றத செக் பண்ணும். இது செக் பண்ணுறப்போ நமக்கு ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னா இங்கே உள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா உள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்ன மாற்றிடுறேன், என்னோட ஏஜ் வந்து 12 அப்படின்றது சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 12 கிரேட்டர் தென் 18 அப்படின்றத செக் பண்ணும். இப்போ செக் பண்ணுறப்போ நமக்கு என்னன்னா ஃபால்ஸ் அப்படின்றது வரும். ஏன்னா 18ஓட லெஸ் தென் தான் 12. ஸோ நமக்கு இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுமா. ஸோ ஃபெயில் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட், அதாவது இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ்லேருந்து இந்த க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்கு உள்ள கொடுத்துருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்கிப் பண்ணிடும். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். நம்ம அவுட்புட் எதுவுமே வரல. இந்த லைன் ஆஃப் கோட் வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிடுச்சு. இவ்வளோதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு இஃப் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா
இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் 80 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இஃபோட சின்டெக்ஸ் இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இங்கே வந்து மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 50, அதாவது 50யோட கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், இல்லைனா 50 அப்படின்றதும் வரலாம். இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பாஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்க, மார்க்ஸ் வந்து நமக்கு 80 அப்படின்றது இருக்கா, 80 கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றது செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் நமக்கு செக் பண்ணுறப்போ 50யோட கிரேட்டர் தென்னாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். இப்போ ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணுறப்போ இந்த இஃப் பிளாக்ல என்ன நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் 10 பேர் ரன் பண்ணுறேன், அதுதான் பாஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம 48 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ 48 கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 48 கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றது செக் பண்ணும். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுறப்போ நமக்கு ஃபெயில் ஆகிடும், அதாவது ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த இடத்துல நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இவ்வளோதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனை செக் பண்ணோம், அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா கோடு வந்து ஸ்கிப் பண்ணிடும். இந்த வீடியோவில் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.